அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா சோறு ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் 150 கிராம் அளவுக்கு நான் டால்டா நெய் எடுத்திருக்கேன். 6-7 கிராம்பு, சின்னதாக பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பட்டி எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக பே லீஃப் 2 எடுத்திருக்கேன், பிரியாணி இலை. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு நான் 3 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ் பே லீஃப் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த தால்ச்சா சோத்துக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததாக இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிடாதீங்க, ஒரு 60-70% வதங்கினா போதும். லைட் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. மல்லித்தலை வதங்கினதுக்கு அப்புறம் சென்டராக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கீல தான் இதை எல்லாத்தையுமே வதக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு கொஞ்சமாக கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இந்த தால்ச்சா சோறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். எப்போ வேணுமோ சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு அளந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3/4 சேர்த்தாங்க அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 750 கிராம். நான் காட்டுற இந்த படியில் ஒரு படியும் பாதி படியும் அரிசி எடுத்துக்கிறேங்க. இது 5 பேருக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு நான் 3 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது எனக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து சரியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் வீட்டில் ரெடி பண்ண வீட்டு நெய் தாங்க சேர்க்க போகிறேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கடைசியாக சேர்க்கறதுனால தால்ச்சா சோறு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நான் பாலாடையில் தான் ரெடி பண்ணினேன். இதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். வீட்லேயே ஈஸியாக நெய் எடுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க. இதையும் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதுக்கு நான் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இது புழுங்கிறதுக்கு முன்னாடி 1 டைம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், வெந்து வருது, பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இதை இந்த டைமில் ஒரு வாட்டி கிளறி விட்டு திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை சிம்மில் வச்சிடுங்க. நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா இழுத்துக்குச்சு, சோறு நல்லா புழுங்கி வந்திருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு ஊற்றின தண்ணி கரெக்டான அளவுங்க.
நல்லா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வாசமாக இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.